வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் 2024-25க்கான அட்மிஷன் அப்படின்றது வந்து ஓபன் ஆயிருக்கு. இந்த காலேஜில் இருக்கக்கூடிய கோர்ஸ் அதே மாதிரி வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதுல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து வந்து கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருக்கிற நிறைய காலேஜஸ்க்கு நம்ம வந்து அட்மிஷன் அப்படின்றத வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நிறைய காலேஜஸ்க்கு வந்து கேரியர் கைடன்ஸ் அப்படின்றது வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வந்து தாராளமா நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட நம்பரான 6374749314 வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணது மூலமா வந்து என்னன்னா இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் அந்த காலேஜஸ்ல வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அல்லது வந்து அந்த காலேஜஸ்ல அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் வந்து என்ன வந்து நீங்க வந்து தாராளமா தொடர்பு கொள்ளலாம். ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசா குரூப் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுல மிக முக்கியமான ஒரு காலேஜ் அப்படின்றது கோயம்புத்தூர் ஜோன்ல இருக்கக்கூடிய தனலட்சுமி ஸ்ரீனிவாசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாக் அக்ரிடேஷன்ல இருக்கக்கூடிய இந்த காலேஜ் அப்படின்றது இன்னும் சில வருடங்கள்ல மேபி வந்து 1 or 2 இயர்ஸ்ல வந்து அட்டானமஸ் ஆக போகுது. இந்த காலேஜஸ்ல இருக்கக்கூடிய கோர்சஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடா 3 கோர்ஸ் அப்படின்றது வந்து வச்சிருக்காங்க. ஏஎன்டிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி. இந்த 3க்கான மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றது 1,40,000 பர் இயர் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே இது வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்த 3 கோர்ஸ் அப்படின்னு கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படின்றது 1,10,000. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இசிஇ பொறுத்த வரைக்கும் 1,10,000 அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், 1 லேக் அப்படின்றது கவர்மெண்ட் கோட்டால வரக்கூடிய ஃபீஸ். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா 1 லேக் அப்படின்றது மேனேஜ்மெண்ட் கோட்டால ஃபீஸ், 80,000 அப்படின்றது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ். ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னா 85,000 மேனேஜ்மெண்ட் கோட்டால, 75,000 கவர்மெண்ட் கோட்டால. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்க்கும் வந்து 85,000 அப்படின்றது மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் ஆகும், 75,000 அப்படின்றது கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸா இருக்கு. அது இல்லாம ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மூணுக்குமே பாத்தீங்க அப்படின்னா வந்து ட்ரிபிள் இ அண்ட் மெக்கானிக்கலுக்கு 80,000 அப்படின்றது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஆகும், 75,000 அப்படின்றது கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸாகவும் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்க்கு 55,000 அப்படின்றது மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ், 50,000 அப்படின்றது கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸா இருக்கு. சரி, இந்த ஃபீஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் வந்து என்ன நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி எம்பிஏவுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 பேக்கேஜா வச்சிருக்காங்க. அதாவது பேக்கேஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 3 lakhs. இந்த 3 lakhsல என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப், ஒரு நேஷனல் ட்ரிப், ஒரு டேப் அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. அதாவது செமஸ்டருக்கு 75,000 ரூபாய். அதே இது வந்து நான் பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செமஸ்டருக்கு 60,000 ரூபாய் வரும். இதுல வந்து நேஷனல் ட்ரிப், இன்டர்நேஷனல் ட்ரிப், டேப் அப்படின்றது இன்க்ளூட் ஆயிருக்காது. ஸோ இவ்வளவுதான் வந்து டிஃபரன்ஸ். அதே மாதிரி எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து என்பிஏ அக்ரிடேஷனோட இருக்கக்கூடிய எம்பிஏ காலேஜ் ஒரு 4-5 காலேஜுக்கு மட்டும்தான் என்பிஏ அக்ரிடேஷன் அப்படின்றது வந்து இருக்கு கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும். அதுல ஒரு காலேஜ் அப்படின்றது தனலட்சுமி ஸ்ரீனிவாசா அப்படின்றத வந்து மறந்துடாதீங்க. அடுத்ததா பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டர் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஏஎன்டிஎஸ், சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி இந்த மூணுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படின்றது 90,000 அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பயோமெடிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ அண்ட் ஃபுட் டெக்னாலஜிக்கு லேட்டர் என்ட்ரி அப்படின்னா வந்து 60,000 ரூபாய் இயர்லி ஃபீஸ் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கலுக்கு வந்து 50,000 ரூபாய் அப்படின்றது லேட்டர் என்ட்ரி ஃபீஸா இருக்கு. டிரான்ஸ்ஃபருக்கு அப்படின்னாலும் வந்து 50,000 ரூபாய் அப்படின்றது வந்து ஃபீஸா இருக்கு. அட்மிஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து கவர்மெண்ட் கோட்டால வந்தீங்க அப்படின்னா எனி கோர்ஸா இருந்தாலும் 5,000 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா வந்து 10,000. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து 10,000 ரூபாய். அதே மாதிரி ஹாஸ்டலுக்கான அப்ளிகேஷன் 1,000 ரூபாய். அதே மாதிரி ஹாஸ்டலுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது வந்து 1,000 ரூபாய். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கன்சார்டியம் அப்ளிகேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல வரக்கூடிய அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால வரக்கூடிய யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே வரும். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படின்றது ஒரு 1,000 rupees வந்து பே பண்ண வேண்டியது வரும். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டல் ஜாயின் பண்றவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஃபீஸ் அப்படின்றது வந்து ஒரு 5,000 வாங்குறாங்க. இது வந்து நான் ரீஃபண்டபிள். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் அப்படின்றது 70,000 ரூபாய் பர் இயருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 75,000 ரூபாய் வரும். மற்ற இயர் எல்லாமே வந்து 70,000 ரூபாய். இது இல்லாம எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய ஃபீஸ் அப்படின்றது எக்ஸாம் ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அது இல்லாம வந்து புக் ஃபீஸ், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயருக்கு வந்து நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், நான் சொல்றதுல இருந்து வந்து ஒரு 5 to 10% வந்து டிஃபரன்ஸ் இருக்கலாம். 10,000 தான் வரும். இதுக்கு மேல வந்து எந்த ஃபீஸ் அப்படின்றது வந்து வராது. இந்த கேம்பஸ் அப்படின்றது கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு ரோட்ல இருக்கு. ஸோ பஸ் அதாவது கனெக்டிவிட்டி அப்படின்றது ட்ரெயின் கனெக்டிவிட்டி எல்லாமே வந்து இந்த காலேஜுக்கு வந்து இருக்கு. ஏன்னா வந்து என்னன்னா மெயின் பைபாஸ்லயே இருக்குது. அது இல்லாம வந்து ட்ரெயின் ரூட்டும் வந்து நியர்பை இருக்கிறதுனால வந்து உங்களுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றதும் பஸ்ஸஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் ஏரியா எல்லாருக்குமே வந்து காலேஜ் பஸ்ஸும் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜ் அப்படின்றது வந்து ஒரு அருமையான காலேஜ் வித் அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட நாமினல் ஃபீஸோட இருக்கு. இந்த காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரான 637474
49314ங்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷனை நம்ம எளிமைப்படுத்திக்கங்க. ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து வந்து 4-5 இயர்ஸா அட்மிஷன்ஸ் அப்படின்றத வந்து ப்ராப்பரா நிறைய காலேஜஸ்க்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கிறோம். குறிப்பா தனலட்சுமி சீனிவாசா காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னாலும் வந்து தாராளமா நம்மை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் வந்து எதுவும் வந்து வாங்குறதில்ல. காலேஜ் ஃபீஸ் என்னவோ, காலேஜ் என்ன கேட்குறாங்களோ அந்த ஃபீஸ் மட்டும்தான் வந்து நம்ம வாங்கி வந்து ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வாய்ப்பு அப்படின்றத வந்து பயன்படுத்திக்கங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்